Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மஞ்சக்கம்பை தேவர்சோலை மற்றும் காத்தாடி மட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மேலும் அப்பகுதி இளைஞர்களின் கோரிக்கையான விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு சீருடைகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் நகரப் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான ப. மோகன் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். தியாகதுர்கம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வே. ஐயப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக பேச்சாளர் ஆவடிக்குமார், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபு, அழகுவேல் பாபு உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். வளர்ப்பு கூலியை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளை விடியாத அரசின் காவல்துறையினர் அராஜகமாக கைது செய்து நந்தனம் OMCA மைதானத்தில் உள்ள கூடாரங்கில் அடைத்து வைத்தனர். அவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் AK செல்வராஜ், பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கந்தசாமி ஆகியோர் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். கைது செய்த கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு இரவு 10 மணி வரை உணவு வழங்காமல் காவல்துறையினர் அலைக்கழித்த நிலையில் தண்ணீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதியும் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை மேற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வெற்றிச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் M. ரத்னசாமி, கழக அமைப்பு செயலாளர் R. மனோகரன், கழக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.